அவன் திருவுள்ளம் திருமானவன் கருணை அதில் கண்டே மலர்களிலே மலனிற கல்வி திருமானவன் கருணை அதில் கண்டே நானிலம் நாரணம் இளையாண்டு நாயகன் பெயர்கள் திருப்பாண்டு நாயகன் பெயரில் திருப்பாண்டு நானிலம் நாரணம் இளையாண்டு அவள் நாயகன் பெயர்கள் திருப்பாண்டு ஆயகுட பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அதிகவர்க்கெங்கும் அருள் கூட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அதிகவர்க்கெங்கும் அருள் கூட்டு மலர்களிலே பழனிடமுண்டே மாதவ வடிவில் அது கண்டே மலர்களிலே பழனிடம் கண்டே மாணவன் கருணை அதில் கண்டே பக்திகன் முன்னொரு மனம் தொடுத்தி அதில் பாசம் என்னும் இரு சரம் தொடுத்தி பக்திகன் ஒரு மனம் தொடுத்தி அதில் பாசம் என்னும் இரு சரம் தொடுத்தி சக்தியுடல் முனை நான் தொடுத்தி தீயுடல் உன்னை நான் தொழுது சாற்றுகின்றேன் முந்தல் திருவடிக்கு சக்தியுடல் உனை நான் தொழுதேன் அதை சாற்றுகின்றேன் முந்தல் திருவடிக்கு மலர்களிலே பலர் கண்டேன் திருமானவன் கருணை அதில் கண்டேன் மலர்களிலே பல நிற திருமானவன் கருணை அதில் கண்டேன் மலர்களிலே பட ஓடுபோ நாராயணா அறிவனமோ நாராயணா அறிவனமோ நாராயணா பராபரத்தை பிறந்தோண்டி பரத்திரையை திறந்தோண்டி சிவத்தில் சத்து தோண்டி சத்திக்கு நாதம் தோண்டி நாதத்தில் விந்து தோண்டி விந்துவினை சதாசு தோண்டி சதாசத்தில் வைசரும் சதாசிவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாபும் பாப்புவிட தெய்வம் தேவிடை அப்புவும் அப்புலையை பிரதிவும் நரம்புக பட்சிகளும் தாவர சங்கம் ஆதிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி ஒருங்கடை யாவும் மீண்டும் படைக்கப்படுவான் அந்தப்படி என்னென்ன பிரமா ஆதிகளே ஜனகர் சனாதனர் சனத்குமாரர் சன சுதசர் என்ற நாமரப்பத்தை செய்தார் அருளோ சோழனை கண்டு வணங்கி ஆசி பெற்று சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்ற மந்திரங்களை கற்று சனகாலம் முடிவு ஆசி பெற்றனர் அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்ய ஒப்பட்ட போது அவர் மருகினாலும் ஆத்மாவில் வைஷனும் கட்டவட தக்கனும் பிறகு குழியிலும் புலவ நாவிலும் புலசியர் காதலும் ஆத்திர கண்ணனும் ஆங்கரசர் மூத்தலும் கிருதி கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த 10 பேரு 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாரும் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூலகத்தில் என்னை கந்தர்வாக பிறக்கும்படி சுவைத்தார் அப்பே ஏற்பட்ட கந்தர்வாக பிறந்து என்ன தவையினார் தக்கன் கொடுத்த சாபத்தில் கிடங்க சிரசாகப்பட்டது 1008 குரு அடிக்கல் கட்டும் சாபத்தையும் பெற்றோம் நாராயணமக 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 நாராயண 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 நாராயணமக நாதவாகி நமக கேசவாகி நமக நாராயண நமக இறைவன் போட்டு என்னதான் பிரச்சனை வெடிக்கிறது ஏன் தலை நீங்க எதுக்கு பகுமானம் வச்சுக்கிட்டு தெரிய ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படி எக்கு தப்பலைங்கன்னா தலைகளை வெடிக்குதுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பான முறையில் உங்க 4 பேர்த்தையுமே சேர்த்து கூட்டி தான் இருக்கேன் நான் ரேடியோ செட்டும் ஜம்மு முல்லா வர மாட்டேன் அது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை உங்க 4 பேர் படி தான் தேவைப்படுது ஆக அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியிலே எல்லாரோட சிறப்பிச்சக்கூடிய புண்ணியமான இடம் ஒப்பற்ற பெறுவதற்குரிய அற்புதமான இடம் இடத்தினுடைய தன்மையும் சிறப்பையும் ஆராய்ந்து பார்த்தா விடைகளை நீக்கக்கூடிய பெருமான் விநாயகர் பெருமான் அப்படிப்பட்ட விநாயகன் பொற்பாத வழங்கி கழகத்துக்குள்ளான சிறப்புரை செத்தால் அனைத்து பெருமையை சேர்க்க நோக்கத்திற்கிடங்க அற்புத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாழ்க்கை வேண்டில் நற்பொருள் தருதல் வேண்டில் நடமெல்லாம் படங்க வேண்டில் கற்பகமூர்த்தி தெய்வ கலந்து கற்று இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்கில்லை கண்ட உண்மை அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு முகத்தை யான முகத்தில் நிறுத்திவிடு ஒரு சங்கரம் என்பது கொஞ்சமும் இல்லை அதில் உகந்து விடு ஓம் கணபதி ஓம் ஹரிவோம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம்
யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. பெண்ணிடு உன்னிடு திருமுகம் காட்டி சிரிக்குது வேட முகம். பிடி மண்டிடும் கூட பொன்னாய் விரிடும் அழகு யானை முகம். பெண்ணிடு உன்னிடு திருமுகம் காட்டி சிரிக்குது வேட முகம். பிடி மண்டிடும் கூட பொன்னாய் விரிடும் அழகு யானை முகம். கண்ணின் மணியாய் கதிரின் மொழியாய் உலகை காக்கும் முகம். கண்ணில் மொழியாய் கண்ணில் மணியாய் காக்கும் இந்த இடம். கண்ணிலும் எழுத்திலும் கேட்டிடும் பாட்டிடும் சுமகை சேர்க்கும் முகம். அந்த காலத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. சந்தடம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உகந்து விடு. மந்திர சொல்லுக்கும் மந்திர வில்லுக்கும் தடை பண்ணவன் தானே. கல்விக்கு களையும் எங்கு சரித்திர காட்சிகள் தந்தானே. மந்திர சொல்லுக்கு மந்திர வில்லுக்கும் தடை பண்ணவன் தானே. விகிகளையும் எங்கு சரித்திர காட்சிகள் தந்தானே. சாலைகளெங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசித்தானே. ஏழைகள் எங்கும் இருப்பானே. செல்வந்த நடிகர் அனைவரும் படைக்கும் பண்டத்தை குசித்தாது. அந்த கடத்தை அடைமுகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாதில் உகந்து விடு. அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே. ஆனந்தமயமாய் இல்லவிடங்க செல்வத்தை குவித்தானே. ஆனந்தமயமாய் இல்லங்க செல்வம் குவித்தானே. சாலைகளெங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசித்தானே. இந்த சாலைகளெங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசித்தானே. செல்வந்த நடிகர் அனைவரும் படைக்கும் பண்டத்தை ருசித்தானே. அந்த காலத்தை காலை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு. ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உகந்து விடு. ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஹரி ஓம் கணபதி. எல்லாவன பெருமான் பெருமான் திருவடிக்கு பொக்கிஷ வணக்கங்கள். தம்பி செய்யப்பாருங்க. நன்றி நன்றி நன்றி. செம்னிப்பட்டி என் தம்பி கூட பிறந்த மாதிரி உயிர். நாம் ஒரு வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். எங்கள் பெரியப்பா வீட்டில் அங்கே அவங்க அப்பாட்டில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து உனக்கு என்ன உதவி இருந்தாலும் எனக்கு செய்யினேன். என் ஃபோன் பண்ணின்னு சொன்னார். நான் ஃபோன் பண்ணி அண்ணன் மிலிட்டரியில் இருக்கார். ஊருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கோயில் கட்டிக்கிருக்காங்க. இன்றைக்கி என் தம்பி என்னைக்கு நல்லா இருக்குன்னு இன்றைக்கி நல்லா இருக்குன்னு. ஆனால் முதக்கரை அந்த ஊரில் அரண்யார் மாதிரி முதக்கரை அவங்க தான். எதுண்டா அண்ணன் என் தம்பி செய்ய பாருது. அதான் உண்மை. பொன்னாடை அணிவித்து போலாரம் சேர்த்த மாவட்ட கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அருமை அண்ணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். எல்லாவிதமான சிறப்பு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானபிரதின மாதிரி சின்ன உதவியாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் பெருசாக தெரியும். அருமை அண்ணன் அப்பையிலிருந்து காஞ்சரங்குளம் மேடம் வர எங்களுக்கு தாய் குளத்து மேடம் மாதிரி ஆகிப்போச்சு. எப்பையினாலும் வரக்கூடிய உத்வேகத்தை கொடுத்து பெருமைப்படுத்தக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு இனத்தில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனால் நம்ம மேடையினுடைய அமைப்பு எப்போ பார்த்தாலுமே ஒரு பிரமிப்பாக நல்லா இருக்கும். எங்கேருந்து பார்த்தா ஒரு தேட்டரில் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடிய திறமை ஒரு சில மேடைக்கு மட்டும் தான் அமைப்புகள் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பான மேடை நம்முடைய மேடை. சீனை கூட கட்டுறதுல பாருங்க அப்படி சோடையெல்லாம் வளர்ந்து ஒரு லட்சணமாக பார்ப்பதற்கு ஒரு அற்புத ஒரு அபியமான ஒரு மேடையாக இருப்பது. பேர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மேடைகளில் காஞ்சரங்குளம் மேடை உண்டு. அப்படிப்பட்ட பெருமை மிக்க பொன்னான மேடைக்கு மீண்டும் மீண்டும் அற்புத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை ரத்த சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். அருமை என்னாருக்கும் நன்றி. மேலும் அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அருமை என்னாருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம். நன்றி உள்ள மற்ற பேருக்கு வணக்கம். எனவே காசி விசாலாட்சி, காந்திபுரம் காமாட்சி, எம்பெருமாள் குடிக்கணும் மதுரைகள், தாயவள் அங்கையர்கண்ணி, மதுரை மீனாட்சி பார்த்த முறையோட தொழுதுட்டு மற்ற வார்த்தை தான் மாத்துக்குவோம். ஆக அப்படிப்பட்ட பெருமை எப்பேற்பட்ட சிறப்போடு இருக்கிறது இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே பவனி வரும் மீனாட்சி, அவள் வரும் மீனாட்சி, அந்த பாண்டிய
காணாம் தொக்க நீரம் ராசாத்தி பல்லாக்கு குதிரகின பவனி வரும் மீனாட்சி அந்த பாண்டி காணாம் தொக்க நீரம் ராசாத்தி அழகு கோடம் ஊருக்குள்ள அவ வந்தாடி தெருக்குள்ள தோல்வியிட போட பல்லாக்கு குதிரகிட அவனி வரும் மீனாட்சி அந்த பாட்டியானாம் தொக்க நீளம் பாசவச்ச ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராதாதிராதனுக்கு உண்டாட போடு அத திருநாடு அந்த பொருளேறி போட்டு திருநாடு அவ வீராதி வீரமுள்ள ராதாதிராதனுக்கு உண்டாட போடு அத திருநாடு அந்த பொருளேறி போட்டு திருநாடு மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத எண்ணம் பற்ற மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் கிணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கில் குதிரையில பவனி வரும் அடபவனி வரும் மீனாட்சி ஆண்டியான பக்கனிட பாதவச்ச ராசாத்தி தேசம் பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு அவர் கூறாத தேசம் பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு மணி போற பள்ளிக்கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு நேரண்ண பாரண்ண அறுப்பான ஆடண்ண நினைச்சதம் முடிக்கா பாரு அடுக்கிற மனுஷ யாரு பல்லாக்கில் குதிரையில அவனி வரும் மீனாட்சி அந்த பாசவச்ச ராசாத்தி ஊருக்குள்ள வாராடு தெருக்குள்ள அந்த தெருக்குள்ள வாழ தோல்மேல போடு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி அந்த பாட்டியார் அந்த கடின பாசவச்ச ராசாத்தி ஆடகூர் கோடம் ஊருக்குள்ள அவ வந்தாடி தெருக்குள்ள மாற தோல்மேல போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாட்டியார் அந்த கடின பாசவச்ச ராசாத்தி அப்படிப்பட்ட பெருமை தரக்கூடிய அன்புள்ளவர்களுக்கு நன்றிகள் வணக்கம் ஆக பெருமையில பேசக்கூடிய பொன்னாரவரம் சுந்தர பூமி அப்பேற்பட்ட இடத்தினுடைய தத்துவத்தையும் ஆராய்ந்து பார்த்து பெருமை ஏற்றக்கூடிய அற்புதமான இடம் தன்மையை தாழ்ந்த பேரம்பரவையா உண்மையை வெற்றுட விட்டெடுக்க மண்பறிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இன்னதெல்லாது எவரும் எதிர்வா என்ற எல்லா வெள்ள பெருமைக்கு புண்ணியமான இடம் இடத்துடைய சாராம்சமும் பெருமையும் மனதிற்கு ஒப்பற்ற கருத்துக்களை தந்து கொண்டிருந்தாலும் இந்த இடம் எப்பேற்பட்ட பெருமைக்குரியது பல நல்ல உள்ளங்கள் வாழக்கூடிய அற்புத பகுதி. ஓ ஆமா அப்பேற்பட்ட பெருமைக்குரிய புண்ணிய சாலைகள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு உண்டு மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று உண்டு மனசாட்சி அது உள்ளத்து சாட்சியமா உண்மையின் சாட்சியம்மா
நதி வெள்ளம் தாழ்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா. நதி வெள்ளம் தாண்டி விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொள்ளும் போது சொல்லுங்கள். இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி. ஆண்டவன் அருகணின்று சிறு துணி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அருகணின்று ஒரு துணி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு உண்டு மனச்சாட்சி, உண்டு தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையை பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. அப்படிப்பட்ட பெருமை நண்பர்கள். நன்றி, வணக்கம் வணக்கம். ஆக பெருமை பேசக்கூடிய இந்த புண்ணாக வார்த்தை வாக்கும்பொழுது ஏதோ அற்புத காலம் ஒன்று வெளியிருந்து கேட்டுக்கிட்டு தெரியுது. என்ன சத்தம்? அருமையான ஒரு சத்தம். இந்த நேரத்தில் கூட குயில் அல்ல, வந்திருக்கக்கூடிய கிளி. அப்பேற்பட்ட பெருமை பேசக்கூடிய பொன்னான மங்கை நம்முடைய எத்தனை வழியை பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட வள்ளிக்கு ஈடுன எந்த வழியும் கிடையாது. மாணிக்க வள்ளி, மரத வள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பௌளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, கான்சி பொருளியக்காவா. அந்த மாவுக்கு இந்த கதை மறக்கலையா? இல்ல, நீங்க சொன்ன அந்த கதைக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. ஆக இன்னைக்கு வந்து கூடிய வள்ளி ஒப்பற்ற வழியாக பெருமை பேசக்கூடிய வழியா இருக்கா. ஒரு விஷயத்தை பேசுறோம்னா பேசக்கூடிய விஷயத்தை வந்து கருத்து இருக்கணும். சண்டை ஓட்டா கூட அது ஒரு நியாயமான ஒரு கருத்து இருக்கணும். எதுவுமே இல்லாம எந்த கருத்துமே இல்லாம சண்டை ஓட்டோம்னா யாருக்குமே இங்க பேசணும் இல்ல, பேசக்கூடிய இடத்துல மதிப்புலாம் போயிடும். அப்படி ஒரு ஆள் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆச்சு. 4-5 மாசம் ஆனோட பொண்டாட்டி கேட்டிருக்கா, என்னங்க 4-5 மாசமா வீட்டுல தெரியல, வேலைக்கு போற என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, எது யோசனை வச்சிருக்கீங்களா, இல்ல புதுசாக வேலைக்கு போற மாதிரி இல்ல வேலை தொடங்குற மாதிரி யோசனை இருக்கான்னு கேட்க, நம்மால் பார்த்திருக்காப்ல. வேலைக்கு யோசனை இல்லாம நான் தர்றேன், அதெல்லாம் நிறைய யோசனை வச்சிருக்கேன், என்னமா யோசனை இருக்கு அவர் கேட்க. அப்பதான் அவர் சொல்லியிருக்காப்ல, 4 ஆட்டுக்குட்டி வாங்கலாம் இருக்கேன், அதை வச்சு என்னங்க பண்ணுவிய, 4 ஆடு 40 ஆடா மாறும், அதை விற்போம் காசு வரும்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே அந்த காசை வச்சு என்னங்க பண்ணுவீன்னு இந்த மாதிரி கேட்க. ஆனா என்னடி இவர் துணத்தனை கிட்டுக்கிட்டு அதை வச்சு 3 எருமை வாங்குவான், அந்த எருமை 10 எருமையா மாறும், பாலை கறப்பான் குடிப்பான், வித்து காசாக்குவோன்னு சொல்ல, சரியா அந்த காசை வச்சு என்ன பண்ணுவீன்னு மறுபடியும் இந்த அம்மா கேட்க. அப்ப அவன் சொல்லியிருக்கான், என்ன பண்ணுவான், மறுபடியும் ஒரு 5 பசுமாடு வாங்குவான், பசுமாடு வாங்கி பாலை கறப்பான், நீனும் குடிக்கலாம் நானும் குடிக்கலாம், கடைக்கு ஊத்தலாம் காசு வர முடியும்னு சொல்ல, கடைக்கு ஊத்தலாம் காசு வர முடியும் சொன்னாரோ இல்லையா. அப்பதான் இந்த அம்மா ஆரம்பிச்சிருக்கு, ஏங்க ஊத்துறதே ஊத்துறீங்க, போற வழியில எங்க அம்மா வீடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு 3 வடி ஊத்திட்டு போங்கன்னு சொல்ல, மாடு இன்னும் வாங்கல, மாடு வாங்காம இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. எங்க அம்மாவுக்கு ஒரு 3 வடி ஊத்துக்கன்னு சொன்னாரு இல்லையா. அப்பதான் அவர் பார்த்திருக்காப்புல, உங்க அம்மாவுக்கு 3 வடி ஊத்துறா, அதை அப்படி ஊத்த முடிய, பால் வாங்கி கொடுத்தாங்க அம்மா, இல்ல மாடு வாங்கி கொடுத்துச்சா, இல்ல புண்ணாக்கு தவிர எதுவும் முடிச்சா, அப்படியெல்லாம் உங்க அம்மாவுக்கு பால் ஊத்த முடியாதுன்னு இவன் சொல்ல, மாடு இன்னும் வாங்கல, வாங்காத மாட்டுக்கு சண்டை அப்படி போயிட்டே இருக்கு. அவங்க பார்த்திருக்காங்க, உலகத்தில் உள்ள மர்மையின அதிசயமா ஒன்னே கட்டி வச்சா இருந்திருந்து பால் கூட ஊத்த மாட்டேன்ட்டிய, நீ என்ன ஆளு, நீ மனுஷனா அப்படின்னு கேட்க, பால் ஊத்துவியா ஊத்த மாட்டே சண்டை கட்டி நாரிக்கிட்டு இருக்கு. மாடு இன்னும் வாங்கல, வாங்காத மாட்டுக்கு சண்டை உடனே போயிருச்சு, அடிச்சு மண்டை உடைச்சாங்க இல்லையா. 3வது வீட்டுக்காரர் ரொம்ப தெளிவான ஒரு ஆளு, அவர் பார்த்துட்டாப்ல, எப்படியாவது இவங்களை நிப்பாட்டணுமே சொல்லி குறுக்க வாங்கிருக்கேன். டேய் பாட்டியா, என்னையா சண்டை ஓடுற, என்ன நீ சண்டை ஓடுற, சண்டை ஓடுற மூஞ்சி முகரை மாறு, சண்டை ஓடுற நீங்களா, சண்டை போடாத, ஏண்டா மாட்டை கட்ட தெரியாம நீ வாட்டி கட்டிக்கிட்டு வந்துட்டு அதை அத்துக்கிட்டு போய் 3 ஏக்கர் காட்டை மேய்ஞ்சு விடுச்சுரா,
எனக்கு 10,000 6,000 ரூபாய் இவன் கேட்க. அப்பதான் அவன் பார்த்திருக்க சண்டால பாவி என்ன மாடே இல்லையடான்னு இவன் சொல்ல. அப்புறம் எப்படி அவன் மாமியாருக்கு போய் பால் ஊத்துவ, மாடு வாங்கினா தானே ஊத்துவேன். அதுக்கப்புறம் புத்திக்கு உரைச்ச கதையா பல பேர் ஒண்ணுமனால பிரச்சனை ஊதி ஊதி பெரிய பிரச்சனை ஆக்கக்கூடிய அப்படி கூட்டமெல்லாம் பல கணக்கில் இருக்கு. அதையை தவிர்த்து கொண்டு வாழ்க்கை லட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த பெண்மங்கை எப்பேற்பட்டவள் செம்மீனாக இருக்கிறாள். செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொல்லேனே மலை சாதி பெண்ணுக்கு மணவாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு மஞ்சள் தாழிக்கும் குங்குமமும் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொல்லேனே செவ்வந்தி பெண்ணுக்கு கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு மஞ்சள் தாழியும் குங்குமமும் காதலுக்க காத்திருந்தி கண்ணு ரெண்டும் பூத்திருந்தி காதலனை காதலை காரணத்தை தினசரி நான் காத்த தாமரை பூவும் திருமுகம் காத்தாது ஓனதன் பாவம் ஊத்தடுத்தும் யாத்தடுத்தும் ஓயாது நாடும் கொண்ட ஓகம் என்றும் ஓயாது நாடும் கொண்ட ஓகம் செம்மீனே செம்மீனே அவர்கிட்ட சொன்னீனே நான் வழங்கும் பூமுடிக்க கூந்தொண்டு ஆது தங்கி எழுவிரலாய் பொட்டு வைக்க நெட்டி கொண்டு ஆடுகையே இருவரும் அல்லாடம் சேர்ந்தனை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காத்து நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாழும் இட நாத்து ஓடை நீரின்றி வாழும் இட நாத்து உங்கிட்ட சொன்னேனே மழை சாதி பெண்ணுக்கு மழவாடை கண்ணுக்கு கழிகாத மாலை கொண்டு மஞ்சள் தாழியும் குங்குமமும் காண முழக்கம் பேசிக்கொண்டு பெருமை எடுத்திருக்கிறாள் பொன்மங்கை. அப்படிப்பட்ட மங்கையவள் பெருமை செய்யக்கூடிய சுந்தர பூமியிலே ஒப்பற்ற காரணங்கள் கேட்டால் கூட நான் கூட நினைச்சேன் வந்தறதுக்கு வள்ளி மட்டும்தான் அழகு, மத்த யாருமே அழகு இல்லையு. வள்ளி மட்டுமே அழகு, கூட வந்து பார்த்தா குள்ளி. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? கதையினுடைய நயம் தெரியும், வந்திருக்காள் யாரை பத்தி தெரியும். உங்களுக்கு அந்த அம்மா பத்தி என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க? முதல்ல என்ன சொன்னீங்க? ஆமா முதல்ல என்ன சொன்னீங்க? ஆமா வள்ளிய பத்தி பெருமையா பேசுறேன். அப்ப சிரிச்சீங்களா? இல்ல. அப்ப ஒண்ணும் பண்ணல. இடம் நல்லா இருக்குன்னு அப்ப சிரிச்சீங்களா? இல்ல. ஒண்ணு இல்ல. கூட வந்திருக்க குள்ளி நல்லா இருக்கணும் மட்டும் எதுக்கு இப்படி சிரிப்பு வருது? அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு பொழப்பு தரப்பலாம். காலையில வெட்டுக்குத்து நடக்கும் போது பாருங்க அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு. புலத்தை தனிப்பட்ட சிரிப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சிரிக்கிற பத்தி தப்பு இல்ல, எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாது அப்படி ஒரு கணக்கு இருக்கு. என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்த போய் எக்காரது கொண்டு அழுத கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்த போய் அழுதோம்னா நடிக்கிற மாதிரின்றாங்க. யாருமே இல்லாத இடத்துல போய் சிரிச்சுக்கிட கூடாது. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாங்க, எனக்கு சுத்த பைத்தியக்காரனை போயிடுவாங்க. எங்க சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும், எங்க அழுகணுமோ அங்க அழுகணும். ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணியிலையும் பல வித்தியாசங்கள் இருக்குன்னு தந்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அது என்ன சிரிப்புல பல ரகம். இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவனும் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனைகள் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாம சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன்,
உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் வகைப்படுத்தி கொடுத்த பொன்னான தாய் திருத்தமிழ்நாடு நம்முடைய நாடு. அதனாலதான் இந்த நாட்டுக்கு மட்டும் செல்வாக்கு சிறப்பு பூமியில அப்படிப்பட்ட பெருமையில இருக்கு. பூலகத்துல பல்வகையான சிறப்பு இருக்கு. மனிதர்களுடைய மூளை ரொம்ப விசித்திரமான மூளை. நம்ம ஒண்ணு சிந்திச்சோம்னா அது ஒண்ணு புதுசா சிந்திக்கிறது. இது யதார்த்தமான உணவகம். ஒரு உணவகத்தில் எழுதி போட்டிருந்தாங்களாம், இந்த உணவகத்தில் அத்தனை பேர்களுக்கும் இலவசமாக உணவு வழங்கப்படும், யார் வேணாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம், அத்தனை பேருக்கு இலவசம். குறிப்பு, வாந்தி வேதி வரும், நாங்கள் பொறுப்பல்ல எழுதி போட்டுதான். நான் பார்த்திருக்கேன். இதை விட்டு வாந்தி வேதியில கிடக்கிறது. அங்க யாரும் போகணும் மொத்தத்துக்கு போல. பக்கத்துல இன்னொரு இடம் மருத்துவமனை, அதுல ஓட்டு இருந்துச்சா, இந்த மருத்துவமனையில் யார் வேணாலும் இலவசமாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம், அத்தனை பேர்களுக்கு சிகிச்சை இலவசம். குறிப்பு, உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே கீழே எழுதி போட. நம்மால் பார்த்தேன், ஆகா உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா, அங்க போய் என்ன உயிரை போக்கணுமா, போகணும்னு அந்த இடத்துக்கு யாருமே போகல. பக்கத்துல பார்த்தா இன்னொரு பேருந்து, அதுல எழுதி போட்டிருந்தாங்களா, இது கட்டணம் இல்லாத பேருந்து, இலவச பேருந்து, யார் வேணாலும் எங்க வேணாலும் பயணிக்கலாம், அத்தனை பேருக்கு இலவசம். குறிப்பு, பிரேக் பிடிக்காது, கவனத்துடன் செலவும் போட்டிருந்தாங்க. இவன் பார்த்தேன், ஆளை மொத்தத்தில் கொல்லாமட மாட்டாங்க. இவ்வளவு இப்படி இடத்துக்கு யாரும் போக கூடாது. இந்த 3 இடத்துக்குமே யாருமே போகல. ஏன் இங்க வேணா உயிர் வேணுமே யாருமே போகல. கடைசியா ஒரு கடை எழுதி இருந்துச்சா, மதுக்கடை, அதுல எழுதி போட்டிருந்தாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு. அடுத்த நாள் எடுத்து பார்த்தா 80 கோடிக்கு விற்பனைன்னு கீழே தகவல் வந்துச்சா. மொத்தத்தில் பொழப்ப கெடுத்தானாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. நீங்க காத பத்திரி ஒரு மாதிரி எங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, சொன்ன வார்த்தை பிடிக்காது. குடிப்பியான பிடிக்காது, உங்களுக்கு தப்பு இல்லை. இந்த உலகத்தில் குடிகாரர்கள் ஏன் தெரியுமா குடிக்கிறார்கள், நாட்டில் உள்ள மதுவை எல்லாம் குடித்தே ஒழிக்க வேண்டும் என்று குடிக்கிறார்கள். இது சொன்னது யாரு? யாரு? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று சொல்லிவிட்டு அவர்களே தெரிந்து விட்டு அது வருமானத்தை பார்த்து விட்டு யார் குடும்பம் குடி கட்டாலும் என்றால் என்ன அப்படின்னு அரசாங்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன செய்வோம்? வாங்க தயவுசெய்து இமிடியட்டா ஒரு கோட்டர் இருந்தா வாங்கிட்டு வாங்க. அதை பௌமியமா கேட்கறது, அதுக்கு நாங்க பொறுப்பான். வாழை இலை கோடு யார் போட்டது, யாருக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழை இலை கோடு போட்டது சிவனடியார் அவர்கள் சர்வக அருமையனார். அருமையனார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம், நன்றி. வணக்கம் வணக்கம். பரவாயில்ல. இப்போ நாங்கள்லாம் ஒரு சில சமயத்தில் கேள்விகளை மறந்துட்டு போனாலும் எங்களுடைய கேள்விகளை படித்த விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கிற உள்ளங்களுக்கு முதவான நன்றி, நன்றி, வணக்கம். ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாழலையில கோடு ஓட்டக்கூடிய பெருமை என்ன அப்படின்னு அருமையினார்கள் கேட்டார்கள். அறிவுக்கு சிந்தனைக்கு ஒரு வேலை. நீங்க சொல்ற மாதிரி கோடை நீங்களாம் போட்டுக்க மாட்டீங்க. அன்னைக்கு ராமராகப்பட்டவர் தட்டி கொடுத்த அணில் முதுகுல ஒரு கோடு, அந்த கோடுவோட போனாலும் போருமா, அந்த வரியோட போயிருமா, அரசாங்க அதிகாரிகள் விதிக்கக்கூடிய அந்த வரி போக மாட்டேதுன்னு வரிக்கு கூட ஒரு ஆள் கவிதை இருந்தார். இப்போ கோட்டை பத்தி நீங்க கேட்டனால எதை காரணம், எப்படிப்பட்ட பெருமை. ஆரம்பத்தில் பரத்வாஜ முனிவர் ஒரு முனிவர் இருந்தார். இந்த கதை கொஞ்சம் நீளமான கதை, ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிக்க முடியாது. இப்போ என்ன இது உங்களுக்காக ரொம்ப தெளிவான முறையில் எந்த கருத்து தேவை அதை மட்டும் சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம், ஏன் இந்த கோடு? ஆரம்ப காலகட்டத்தில் ராமநாகப்பட்டவர் 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு கேட்கிறார். தசரதனுடைய ஒரு சூழ்ச்சியான ஒரு பேச்சை கேட்டு நீ போப்பான்னு சொல்லியாச்சு. கையினுடைய சொற்கட்டு நடந்தாச்சு. காட்டுக்கு போறாரு. யார் போறா? ராமே, லட்சுமணே, சீதையாப்பட்டவள் 3 பேர் போறாங்க. இந்த 3 பேர் போகும்பொழுது அப்பத்தே அங்க உள்ள பரத விஷயத்தை கடிப்பட்ட ஆக அண்ணே இருக்கும்போது நம்ம நாடாளமா நேரம் வாங்கினே கூப்பிட போறாரு. போகும்பொழுது முடியாதுப்பா, தாய் சொல்லையும் தந்தை சொல்லையும் மதிக்காத ஆளா இருவேன், அதனால நீ போ அப்படின்னு சொல்லும்போது முடியாதுன்னு உன் பாதரட்சியாவது கொடுன்னு அரசாண்டார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, 14 வருஷத்துக்கு ஒரு நாள் தாமதமா நீ போனாலும், 14 வருஷத்துக்கு ஒரு நாள் நீ தாமதமா வந்தாலும் என் உயிரை மாய்ச்சிக்கிறவேன்னு பரதன் சொல்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு போறாரு. போகும்போது பரத்வாஜ முனிவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. போகும்பொழுது அப்புறம் கடைசியா நடந்தது உங்களுக்கு தெரியும். சீதையை சிறை எடுத்து போனார், வானர கூட்டத்தோட மீட்டு வந்தார். மீட்டு வரும்பொழுது போகும்போது பரத்வாஜ முனிவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான். மறுபடியும் வரும்போது நல்ல இடத்துல போகணும்ல, நேரம் வந்தாரு. அதே முனிவர்ட்ட 14 வருஷம் கழிச்சு வரும்போது ஆசீர்வாதம் வாங்க போகும்போது முனிவர் பார்த்தார், ராமா உன்னை தேடி நான் வரலாம்னு இருந்தேன், நீ என்ன தேடி வந்துட்ட. இன்னைக்கு இரவு சாப்பாடு ஏன் வீட்டுல சாப்பாடு ஏன் வீட்டுல, அதனால இன்னைக்கு தங்கிட்டு போன்னு சொல்ல. அப்பதான் ராமன் பார்த்தாரா, நம்ம இங்க தங்கிட்டோம்னா 14 வருஷத்துக்கு ஒரு நாள் தாமதமா வந்தா கூட உயிரை போக்கிக்கிறேன்னு சொன்னானே யாரு, அனுமனாகப்பட்டவன். அப்ப பெருமைக்குரிய பரதன் உயிரை போக்கிறேன்னு சொன்னார்ல, உயிரை காப்பாற்றணும். அப்ப யார் இந்த செய்தியை சொல்லுவா? அனுமா, நீதான் விரைந்து போகக்கூடிய ஆளு, பரதன்ட்ட சொல்லு நாளைக்கு நாங்க வரோம்ன்ற செய்தியை அப்படின்னு சொன்னோன்னா அனுமன் பெறப்பட்டு பரதன்ட்ட செய்தியை சொல்ல போயாச்சு. எல்லாருக்கும் பரத்வாஜ முனிவர் சாப்பாடு தயார் பண்றாரு. சாப்பாடு தயார் பண்ணும்போது எல்லாருக்கும் தயார் பண்ணியாச்சு. வாழலையை விரிக்கிறாங்க. வாழலையை விரிக்கும் பொழுது அதுல ராமே மட்டும் என்ன பண்ணாரா, நடுவில் ஒரு கோட்டை கடிக்கிறார். ராமே வாழல நடுவில் ஒரு கோட்டை கடிக்கும் பொழுது மத்த வானரமெல்லாம் பார்த்துச்சா, ஏன் இப்படி ராமே நல்லா இருக்க வாழையில கோட்டை கடிக்கிறாரு, ஒன்னும் தெரியலன்னு பார்க்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வாட்டுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல, ஒரு பக்கம் கூட்டுகளையும் காய்கறியும் பரிமாறுங்க, மறுபக்கம் சாப்பாடை பரிமாறுங்க அப்படின்னு ராமன் சொல்ல, ஏன் இப்படி பண்றாரு, ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இப்படி, ஒன்னும் புரியல. இப்படி செய்தி நடக்குது. வானரமெல்லாம் சாப்பிடுது. ஒரு பகுதியில் கூட்டு இருக்கு,
மறுபகுதியில சாப்பாடு இருக்கு. இப்ப மறுபடியும் ஒரு சத்தம், ராம் ராம் ராம்னு. எட்டி பார்த்தா அனுமன். ஆகா, எல்லாருக்கும் உணவு தயார் பண்ணிட்டோம். இப்ப வரக்கூடிய அனுமனுக்கு நம்ம சாப்பாடு தயார் பண்ணலையே, சாப்பாடு எங்கன்னு அனுமன் கேட்டா என்ன பண்றது, ஒன்னும் புரியலையே அப்படின்னு தவிக்கும் பொழுது அப்பத்தான் ராமன் சொன்னாரா, வருத்தப்படாதீங்க, அவருக்காக அனுமனுக்காக வாழல நடுவில் நான் கோட்டை கிழிச்சேன். அந்த கோட்டில் அனுமா நீ ஒரு பக்கம் அமர்ந்து சாப்பிடு, காய்களையும் பழங்களையும் விரும்பி சாப்பிடுவது வானரம், அதனால நீ அதை சாப்பிடு, சாப்பாட்டை மனிதனை நாங்க சாப்பிடுவோம், நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்களா. அப்பத்தே பூலகத்துல வானரம்லாம் பார்த்துச்சா, இத்தனை காய்கறி பதார்த்தம் இருக்கும் பொழுது வெறும் சாப்பாட்டை மட்டும் ராமன் சாப்பிடுறாரையா, சாப்பாட்டை மட்டும் ராமன் சாப்பிடுறாரையான்னு வழக்கு சொல்ல மாதிரி நல்லா சாப்பிடுற எல்லாத்தையும் சாப்பாட்டு ராமன் சொல்லக்கூடிய வழக்கங்கள் உருவானது இந்த பூமியில. அப்ப யாருக்காக வாழை நடுவில் கோட்டை கழிச்சாருன்னா, அனுமனுக்காக வாழைகளை நடுவில் கோட்டை கழித்ததுதான் இந்த கதை. இது எங்க இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, சாப்பாட்டு ராமன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த செய்தி அதில் இருக்கும். அப்படி ஒரு பெருமை இருக்கும். அன்புள்ளவங்களுக்கு வணக்கம், நெஞ்சார்ந்தவர்களுக்கு பெருமை. அன்புள்ள இல்ல, சாமியார் நல்லா பேசுறாரு, சந்தோஷமா இருக்கு. சரி, வந்திருக்க வள்ளிக்கிட்ட நீங்க நல்லா பேசுவீங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டமே உட்காந்துருக்கு. உண்மையா இல்லைன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என் தம்பி ஜெயபாரதி மிஞ்சி எந்த வள்ளியும் ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. எல்லா பெருமை நீங்க அதான் தெரியுங்க. நம்ம ஊர்ல மட்டும் இன்னைக்கு ஒரு நாரதர் இல்ல, 2 நாரதர் போட்டிருக்காங்க. ஒரு ஆரம்பத்தை எல்லா வழியும் மாத்திராப்புல, அடுத்தது வந்து பூர்த்தி பண்ணி முடிக்கிறது நாடு. இல்ல இல்ல, என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? இப்ப எனக்கு என்ன பயமா இருக்கு, நல்லா போற நாடகத்துல ஏன்டா திடீர்னு இருந்தாலும் தீய வச்சு விடுறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பூலகத்தில் அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சது, தப்பு இல்லை. ஆனா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, வடக்குல இருந்து வந்தா வாடை காத்து, தெற்குல வந்தா தென்றை காத்து, ரெண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நட்பு எப்படி இருக்கான். இந்த மண்ணாங்கட்டி இலை 2 பேரும் பாசம் வச்சுட்டாங்களாம். நம்ம 2 இணை புரியாத கூட்டம், எப்பயுமே ஒன்னா இருக்கணும். இளங்கட்டு மண்ணாங்கட்டி எப்படி நம்ம நட்பா இருக்காது? வருத்தப்படாத, காத்து அடிக்குதுல, காத்துக்கு அடிச்சுட்டு வச்சுக்கவே, மண்ணாங்கட்டி நீ ஏன் மேல ஏறி படுத்துக்க, இலை பறக்க கூடாதுல அப்படின்னு அவங்க சொல்றாங்களாம். காத்து அடிச்சுன்னா நீ ஏன் மேல ஏறி படுத்துக்க, மலைகளை பஞ்சு வச்சுக்கவே, நான் ஓ மேல படுத்துக்கிறேன், மூடி வச்சிருவேன், உனக்கு கரைய மாட்டேன் அப்படின்னு நட்பு சொல்ல. அப்பதான் 2 பேரும் பார்த்தாங்களா, காத்து அடிச்சுன்னா நீ ஏன் மேல படுத்துக்குவே, மழை வந்தா ஓ மேல படுத்துக்குருவேன், 2 கிட்ட சேர்ந்து அடிச்சுன்னா நீ அங்கிட்டு பேசுறோம் இங்கிட்டு பேசுற பேச்சு மொத்தத்தில் அடிச்சுட்டு நீங்க கல்யாணம் கூடாது. பார்த்து பத்திரமா இருந்துங்க. எங்களுக்கு வெட்டி தோல்வி தேவையில்லை, இதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காத்து அடிக்குது, மழை பெய்யுது, புயல் வீசுது, எங்களுக்கு தேவை. என்னைய பொறுத்தளவுல என்னுடைய நம்பிக்கை ஒரு பக்கம், இந்த இடத்தை ஆளக்கூடிய அந்த நிறைகுலத்த ஐயனாருடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம், எல்லா பெருமை அவருடைய ஆசி, நல்லது கெட்டது அவருடைய கையில. பாத்துக்க, தப்பு இல்ல. துணிஞ்சாருக்கு துக்கம் இல்லைன்னு இருக்கா, நான் பாத்துக்கிறேன், பிரச்சனைய நீங்க வருத்தப்படுறீங்க. அதனால உங்க தாமரை மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமையோடு ஆக இறைவன் எல்லாத்துக்கும் பெருமையை கொடுத்துள்ளார். இந்த இடம் எப்பேற்பட்ட பெருமையாக இருக்கிறது. அந்த ஐயனாரை தொழுது பெருமை சத்தம், வெள்ள குதிரை கீழ ஐயனாரே, வேகமாய் வந்தார் உடும் ஐயனாரே, வெள்ள குதிரை கீழ ஐயனாரே, வேகமாய் வந்தார் உடும் ஐயனாரே, எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே, எல்லை உண்டோ உங்களுக்கு ஐயனாரே, அவர் எல்லை உண்டோ உங்களுக்கு ஐயனாரே, வெள்ள குதிரை ஐயனாரே, வேகமாய் வந்தார் உடும் ஐயனாரே. ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே, உன்னை விட்டா தெய்வம் வேறு ஐயனாரே, ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே, உன்னை விட்டா தெய்வம் வேறு ஐயனாரே, மன்னாரே ரூபம் செய்து மாவாரை விளக்கும் எத்தி, மன்னாரே ரூபம் செய்து மாவாரை விளக்கும் எத்தி, எண்ணத்தின் நலம் இருக்கும் ஐயனாரே, கண்ணாக காத்து நிற்கும் பொன்னான வாழ்வு தரும், எல்லையில் காத்து நிற்கும் ஐயனாரே, வெள்ள குதிரை கீழ ஐயனாரே, வேகமாய் வந்தார் உடும் ஐயனாரே. கட்டி கட்டுக்கிட்டா ஐயனாரே, குஷ்டனுக்கு வாழ்வு தரும் ஐயனாரே, மன்னாரே ரூபம் செய்து மாவாரை விளக்கும் எத்தி, மன்னாரே ரூபம் செய்து மாவாரை விளக்கும் எத்தி, எண்ணத்தின் நலம் இருக்கும் ஐயனாரே, கண்ணாக காத்திடிக்கும் பொன்னான வாழ்வு தரும், எல்லோருக்கும் அருள்புரியும் ஐயனாரே, வெள்ள குதிரை ஐயனாரே,
வேகமாய் வந்தாருடும் ஐயனாரே, வேகமாய் வந்தாருடும் ஐயனாரே, அவர் வேகமாய் வந்தாருடும் ஐயனாரே. அப்படிப்பட்ட ஐயன் பாதம் வணக்கம் வணக்கம். அன்புலங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. நடிகர் வணக்கம் வணக்கம். அருமையன்னார் முத்துப்பாண்டி அண்ணர் அவர்கள் சார்பாக பாடலை பாராட்டி ஐயனுடைய ஆசீர்வாதத்தால அன்பளிப்படுத்த பெருமை சொத்துள்ளார்கள். நன்றி. நடிகர் வணக்கம் வணக்கம். நெஞ்சானவர்களுக்கு உரித்தார் வணக்கம். ஆக அப்படிப்பட்ட பெருமை இருந்தால் கூட வந்தனத்துடைய சிறப்பை சேர்க்க வேண்டும். புண்ணியமே உருவாகிய அற்புத இடம், பெருமையில பேசக்கூடிய பொன்னார் இடம், இடத்தை வைத்து மனிதனுக்கு பெருமையா, மனிதனால் அந்த இடத்துக்கு பெருமையா என தத்துவத்தின் அடிப்படைகளே இது எப்படிப்பட்ட இடம்? இல்ல 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 நான் சரி சரி. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, நாங்கள் அன்பானே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பானே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, நாங்கள் அன்பானே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, பாடாத்து கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயார் பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, பாடாத்து கேட்ட தம்பி ஒரு நாளும் அழுததில்லை. தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாடு மயதினி நான் வாழுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக நம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, ஆண்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அண்ணல் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ள, தம்பி சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்று தம்பி வரும். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ள, அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காதல் கொள்ளும், அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவ சொல்லும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை. சொத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் உண்ணாக, நாங்கள் மன்னர் போல வாழ்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் உண்ணாக. காதாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் உண்ட சொந்தமடா. காதாக்கள் மாளிகை காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் உண்ட சொந்தமடா. கோதாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு கால முதல் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக மாமம் இறந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒண்ணாக, நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. சொக்கத்தின் வாசல் தனை சொந்தம் கொள்ள தேடுதடா, பக்கத்தில் நான் இருக்க பாடகனை நாடுதடா. சொர்க்கத்தின் வாசல் தடை சொந்தம் கொள்ள தேடுதடா, பக்கத்தில் நான் இருக்க பாடகனை தேடுதடா. தெய்வம் உன்னை அழைத்ததானை தெரிந்ததடா என் மனமே, தெய்வம் உன்னை அழைத்ததானை தெரிந்ததடா என் மனமே. தேவை ஒரு ஜீவன் என்றால்
நான் போக சம்மதமே முத்துக்கு முத்தாக எந்த சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்புள்ளங்கள் அத்தைவர்கள் வணக்கம் எல்லாம் உடனே கத்துக்கிட்டது ஆக நுணுக்கமான சிறுமத்துகளே வருகிறான் காவலாடி அவருக்கு இடத்துக்கு என்ன பெருமை இருக்கிறது இந்த தத்துவத்தை ஆரம்பிச்சு இனிமேதான் கதையை கொண்டு வர வர்றான் பெருமையானவர் சுல்தான் நீர் ஐதா துங்கும் பொறிச்சி நந்தமம் கையாவல் அந்தாரம் இருந்த தேவர் சுத்துமி முழங்கி வாரு திறந்தானுக்கும் எங்கள் கந்த சாமிக்கு தகுந்த இந்த உலகிற்கே நந்தான் காற்று மனதில் கூடு தலை சாயமோ பூவேதம் காதல் மண்ணில் சாயாதம்மா வெயில் நாளில் நதிகள் காயும் கடல் காயுமா பல்வேதம் காதல் வெள்ளம் காயாதம்மா என் ஜீவனே அன்பே என் பாட்டுக்கு அன்றாட உள்பாடு ஆதார துணியல்லவா பெண்ணே ஒன்றால் சேர முடியாமல் போகின்ற கொள்ளாத தடை அல்லவா உனக்காகவே உயிர் வாழ்கிறேன் இந்த ஊரா தடுத்தாலும் உயிர் காதல் அரங்கேறும் நீ முருகே ஒந்தொப்பில் மானுரங்க அங்கே உள்ஞாபகத்தில் இங்கே புவி நானுரங்க கண்ணோடு தூக்கம் ஏது நீ இல்லையே கையோடு சேர்ந்திரான் தேவையே உன்னை தேடி வருவே கண்ணே நடுராத்திரி நீ இன்று நான் இங்கு சிவராத்திரி நடந்தாச்சு நிலவை தேடி பலராத்திரி நான் காண வேண்டும் நாளே நவராத்திரி கார்கால மின்னல்கள் இடியோடு வந்தா நீவானம் ரெண்டாயிரமா மேல் வர்க்கம் என்கின்ற வேதங்கள் தேவல்லவா உன்னை தேற்றுவே உயிர் மாற்றுவே விடுமூச்சும் உனக்காக வீசு வீச்சும் உனக்காக ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் கதை சொன்னான் என் கதை அதுதான் கனகத்தில் 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 இந்த காலகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா சாமி யாரையா சாமி யாரையா அனிரசமா மதுவரையை கிடைப்பதல்ல இன்பம் மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம் ராமனையாடி வாய்மொழி இன்பம் இணைகள் மனகாரின் வாய்மொழியே இன்பம் இதற்கின்று புன்னகையே அளவில்லாத இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு இங்கிருப்போம் நாடகிங்கு இருப்பதென்ன உண்மை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை இருப்பதல்ல உண்மை இதை என்ன
நமக்கு அசைப்பெல்லாம் நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை நாம் இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை இன்பம் எங்கே என்று தேடு ஆதிமனை கோடி பணம் பாகரம் சம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு கிடைப்பதல்ல இன்பம் மழலை மொழி வாய முதம் படைக்கும் பிள்ளை செல்வம் மழலை மொழி வாய முதம் பழகு பிள்ளை செல்வம் வாரீது புதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பம் எங்கே என்று தேடி அப்பேற்பட்ட பருவி அனைத்து உள்ள வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் இன்பம் எங்கே 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 நாள் முழுவதும் தேடி ஓடிட்டே இருக்கா எங்கதான் இன்பம் இருக்கு எங்கதான் இருக்கு நினைக்கிறீங்க நீங்க இருக்கே நான் இருக்கேன் பேசக்கூடிய பேச்சு இருக்கு இன்னைக்கு இன்பமா தெரியக்கூடிய ஒண்ணு நாளைக்கு இன்பமா தெரியாது பாருங்க சக்கரை ஒரு ஆளுக்கு பிடிக்கும் சக்கரை சாப்பிடுற ஆளுக்கு சக்கரை இன்பமாத்தே இருக்கும் ஆனா சக்கரை வியாதி வந்தவருக்கு அது துன்பமாத்தே இருக்கும் நல்ல ஒரு நாடகத்தை பாக்குறாங்க கண்ணு இருக்காளுக்கு நாடகத்தை பார்க்கும் பொழுது இன்பமாத்தே இருக்கும் கண்ணு தெரியாத ஆளுக்கு துன்பமாத்தே இருக்கு அதை பத்தி சிந்தனையுமே இல்ல ஒரு பேச்ச பேசுறோம் நல்ல பேச்ச கேட்கக்கூடியவர்களுக்கு காது இன்பமாத்தே இருக்கும் அதே காதை கேட்காதவர்களுக்கு அது இன்பமா இருக்குமா அதே மாதிரி இருக்குமா நல்ல சாப்பாடு சாப்பிடையில நாக்குல ருசி வரையில இன்பமாத்தே இருக்கு அதே கெட்ட சாப்பாடா இருந்தா ருசி கெட்டு போகுதுல இன்பமா இருக்கும் இன்பம் கெட்டு போகுது அப்ப நிரந்தர இன்பம் எது மற்றவரை மகிழ்வித்து பார்ப்பது மிகப்பெரிய இன்பம். இந்த உலகத்துல அன்னை தெரசா அவர்கள் கூட சொல்றார், தாயே உலகத்தில் நீ கருவுற்று இருந்தால் கூட ஒரு குழந்தைக்கு தான் தாய், நீ கருணை உற்றதால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தாயிட்டார். அதே வார்த்தை அப்படிப்பட்ட பெருமை. வணக்கம். அதே மாதிரி ஒரு சின்ன தீப்பெட்டியில ஒரு வசனம் பார்த்தீங்களா? சரி. ஆமா, கருவில் தெருவில் கண்டவளை நேசிப்பதை விட உன் கருவில் கொண்டவளை நேசி. அப்படிப்பட்ட பெருமையை கொடுத்திருக்காங்க. ஒத்த வரி சிந்திக்க வைக்குமா? அது என்ன ஒத்த வரி சிந்திக்க வைக்குது? வீட்டுல மாமியார் இருக்கா பாத்தீங்களா, மாமியார் வந்து மருமகளை திட்டாரா, மலடி 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 மலடின்னு மாமியாராப்பட்ட மருமகளை திட்ட. சரி. ஆனா அவ வீட்டுல உள்ள மாடு அம்மான்னு கூப்பிட்டுச்சா. எப்படி இருக்கு முரணை பாத்தீங்களா? இங்க மலடின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அங்க அம்மான்றதுனா ஒத்த வார்த்தை மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியாது. பெருமை இருக்குல்ல? ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்டாரு. மத்தியினார் சுட்ட புண்ணு உள்ள ஆறு நாவினார் சுட்ட வடுன்னு பாடுறாரு பாட்டு. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்களே, வேலை கிடைக்காம பல பேர் திண்டாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியல. அப்பதான் நம்ம சொல்றாரு, இந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது பாத்தீங்களா, வேலைக்கு பதியம் சொல்லி பதிஞ்சு வைப்பாங்க. வேலை வாய்ப்பு அலுவலகத்துல அங்க வேணாலும் வேலை கிடைக்குதான்னு சொல்ல முடியாது. இப்ப வேலை வாய்ப்பு அலுவலகத்துல போய் பதிஞ்சு வைக்கிறான்ல, அதுல ஒரு ஆள் எழுதியிருக்கேன் கவிதையா, இந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தையாவது இடித்து விடுங்கள், அதை கட்டுவதற்காக எங்களுக்கு வேலை கிடைக்கும் எழுதுறாங்க. எப்படி இருக்கு பாத்துக்க, சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. நாலு முடிந்து படிச்சாலும் உடம்பு அப்படி இருக்கு. நம்மளால ஒருத்தர் படிக்க தெரியாம படிச்சு விட்டு என்னமோ ஏராளமான படிப்பை படிச்சாச்சு, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கலன்னு விரக்தியில இருந்த மனுஷன் பக்கத்துல வழியில போயிட்டு வந்திருக்காங்க, கரும்படியில ஒரு சுவரொட்டி எழுதி போட்டிருந்தாங்களா, எங்கள் சர்க்கஸ் கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு. சர்க்கஸ் கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு எழுதி போட்டவன் பாத்திருக்கேன். படிச்ச படிப்பு பிஏ வரைக்கும் படிச்சு என்ன பண்ண, ஒரு வேலையும் கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த சர்க்கஸ் கம்பெனிக்காவது வேலைக்கு போனா நம்மளால போயிட்டான். போனான முதலாளி வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, வேலை இருக்கான்னு கேட்க, இருக்கட்டுமா நீ யாருப்பா, இந்த மாதிரி பக்கத்து ஊர் வேலை கட்டு வந்திருக்கேன், நம்ம வந்து சர்க்கஸ் கம்பெனி, நீ என்னப்பா படிச்சிருக்க, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன்னு இவன் சொல்ல. அவர் பார்த்திருக்காப்ல, பிஏ வரைக்குமா, அந்த அளவுக்கு படிப்புக்கெல்லாம் மட்டும் ஒரு வேலைக்கு ஆள் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வேற அப்படி நல்லா இருக்க, நான் சொல்ற வேலையை பாப்பியா நம்ம தெரியல. இல்லைங்க அதெல்லாம் பாப்பையா, நம்மகிட்ட எல்லா வேஷமும் போட ஆள் கிடைச்சிருச்சு, குரங்கு வேஷம் போட ஆள் கிடைக்கல. சரி, குரங்கு வேஷம் போட ஆள் கிடைக்கல. நீ வேற பிஏ வரைக்கும் படிச்சிருக்கின்ற, நீ போய் பாடுவியா இல்ல ஒரு குரங்கு வேஷம் போட்டு தவுவியா, அதான் பண்ண மாட்டேன் போப்பான்ட்டேன். நம்மால் பார்த்திருக்கேன். அதெல்லாம் இல்லைங்க, எந்த வேலை கொடுத்தா நான் பார்ப்பேன், வேலையே போகாம இருக்கிறதுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. குரங்கு வேஷம் நான் போடுறேன்னு பிஏ படிச்சாலும் போயிட்டேன். போனாலும் பாருங்களே, இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்காம போனாலும் போயிரும் சொல்லி குரங்கு வேஷம் போட்டு அப்படி 4 பல்ட்டி அடிச்சு பாப்பா அப்படின்னு மங்குன்னு தவி காமிச்சிருக்கேன். நம்ம தவி குதிச்சானோ இல்லையா, மங்குன்னு தவுன வேகத்துல தெரியாதனமா ஒரு சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போய் விழுந்துட்டேன். சிங்க கூட்டுக்குள்ள விழுந்தோட முடி புதுங்கி போச்சவனுக்கு, ஆகா போட தெரியாம வேஷத்தை போட்டு குதிச்ச குதிரை சிங்க கூண்டுக்குள்ள வந்து விழுந்துட்டோமே, அணியாம சிக்கி தவிக்க போறோமே, என்னடா பண்ண போறோம், முடி புதுங்கி போய் இப்படி குரங்கு வேஷம் போட்டு நின்றானோ இல்லையா, சிங்க அப்படி பின்னால திரும்பி பார்த்து சொன்னுச்சான், தம்பி பிஏவான்னு கிடைச்சான். இவன் பார்த்திருக்கான், அண்ணே நீங்க நான் எம்ஏ பாண்டுச்சான். அப்பதான் நம்மால் பார்த்திருக்கான். அப்ப அங்க இருக்கிறது நீ ஒண்ணு வருத்தப்படாத, அந்த அங்க நிக்கிறான் பாத்தியா, அந்த கரடி உள்ள 12வது பயில ஆனவங்க, பக்கத்துல இருக்க நரி அது உள்ள 10வது பயிலா போனவங்க, ஆக மொத்தம் நம்ம கூட்டம் தாண்டா அப்படின்னு படிச்சாலும் உழப்பல இப்படி போயிட்டு போட்டுதான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கு நிலவரமெல்லாம் பாத்துக்கங்க. இருக்கட்டும். ஏண்டா ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் போயிருக்காரு, இவர் என்ன எழுதி கொடுத்திருக்காரு,
அங்கே வருவர் மாடுகள் வாங்க வருகிறார் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. மாடுகள் வாங்க வருகிறார் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமா. சரி, இவர் எழுதி கொடுத்தவரு மாடுகள்ட்டு இல்லன்னு அவ்வளவு புள்ளி வைக்காம விட்டுருக்காரு. என்னாச்சு? மாடு களை வாங்க வருகிறார். மொத்தத்துல முடிஞ்சு போச்சு. அங்க போன உடனே கட்டி வச்சு உரிச்சு விட்டாங்க. உரிப்பதானே வருவாங்க. மாடு களை வாங்க வந்திருக்கு அப்படின்னு. சரி, அப்ப எழுத்து பிள்ளைல அப்படிதான் ஒருத்தர் உணவகம் வச்சிருந்திருக்காரு. சரிங்க. அந்த உணவகத்துல ஒரு போர்டு இருந்திருக்கு. எப்படி? கனகாம்பிகா ஹோட்டல் காபி. ஓஹோ, கனகாம்பிகா ஹோட்டல் காபி எழுதி போடு. கனகாம்பிகா காபி ஹோட்டல் அப்படி போட்டாச்சு. ஆமா. இவர் என்ன செய்தாரு? கனகாம்பி காவண்ணாவை கீழே போட்டார். ஓஹோ, கனகாம்பி காபி ஹோட்டல் காபி. மொத்தத்துல எழுத்துங்க மாத்தி விட்டாங்க. ஏன்னா ஒரு எழுத்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு எழுத்து தான் பல சர்ச்சையை உருவாக்குது. மாவட்ட கலெக்டர் மதுரை வருகிறான்னு எழுதுறது வார்த்தை. மாவட்ட கலெக்டர் மதுரை வருகிறான்னு எடுத்தா மாவனாக்கு பக்கத்துல வானா பக்கத்துல துணைக்கால போட்டு நம்மளால எழுதிவிட்டா மாவட்ட கலெக்டர் மதுரை வர்றான்னு. மாவட்ட கலெக்டர் மொத்தத்துல 40 அடி உருண்டு ஆளை போட்டு கொடுத்த கதையா போயிடாம பல பேர் எந்த இடத்துல பேசுறோம்னு எழுத்து நம்ம நினைக்க கூடாது. ஒரு எழுத்து ஒட்டுமொத்தத்தை மாத்தி விடும். ஆக எழுத்துக்கள் மேல கவனம் இருக்கணும், பேசக்கூடிய பெருமை இருக்கணும். பாருங்க, நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். ஐயா, ஒரு ஆள்கிட்ட பேசக்கூடிய பேச்சுக்கு மத்தியில ஒரு ஆளுக்கு இன்பம் கொடுக்கிறது மத்த ஆளுக்கு இன்பம் கொடுக்க என்ன அர்த்தம்? எல்லாருடைய நினைப்பு ஒரே மாதிரி இருக்குமா? ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அவருக்கு என்ன ஆசை இருக்கும்? 4 களவாணி பயிர்களை பிடிக்கணும். எப்படியாவது பிடிக்கணும். பிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்படின்னு அவர் சாமியை கும்பிடுவார், தேங்காய் உடைப்பாரு. களவாணி பயில பிடிக்கணும் அவர் சாமியை கும்பிட்டாருன்னா ஒரு களவாணி பையன் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நல்ல பொருள்களா களவாங்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு அவருக்கு ஆசை இப்படி போய்கிட்டு இருக்கான். இப்ப நீ நல்லா யோசிச்சு பாருங்களே, ஒரு மருத்துவமனை இருக்கு, மருத்துவமனை கட்டி நடத்துறவருக்கு பக்கத்துல ஒரு நோயாளி இருக்காருன்னா நோயே வரக்கூடாதுன்னு சராசரி மனுஷனுக்கு ஆசை இருக்கணும். நோய் வரக்கூடாது இவருக்கு ஆசை இருக்கு. நோய் வரக்கூடாதுன்னு இவர் சாமியை கும்பிட்டாருன்னா 10-15 மருத்துவமனை கட்டணமா கட்டி போட்டிருக்காரு. எப்படி இருக்கு? இன்னைக்கு எத்தனை பேர் நோயாளி வருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு, அப்பதான் நம்ம உழைப்பு சரியா ஓடணும் அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. சரி, இவரது எப்படி இருக்காரு பாருங்களே, பக்கத்துல ஒரு ஆளு விவசாயி. இந்த விவசாயிக்குரிய ஆசை என்ன ஆசையா இருக்கு? நாட்டுல நல்லா மழை பெய்யணும், மழை பெஞ்சாத்த பெருமையா இருக்கு. மழை பெய்யணும்னு சொல்லி அவர் சாமியை கும்பிட்டாருன்னா இந்த மாதிரி மை செட்டு போட்டுருக்கவருக்கு நம்ம மாதிரி நாடக கலைஞருக்கு என்ன ஆசை இருக்கு? மழை பெஞ்சு நாடகத்துக்கு எடுத்து பிடிச்சே இப்போதைக்கு இன்னைக்கு மழை நிக்கணும், மொத்தத்துக்கு பொழப்பு கொஞ்ச நேரம் நின்று அப்புறமா பெஞ்சுக்க நம்ம சாமியை கும்பிடுவோம். சரி, அது கூட போயிட்டு போட்டோம். கூட்டு குடும்பத்தில் உள்ளவருக்கு எப்படி ஆசை இருக்கு? குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, கைகால் சொத்தம் நல்லா இருக்கணும், செத்துறக்கூடாது நப்பாசை இருக்கு, சாயக்கூடாது நப்பாசை இருக்கு, சாயக்கூடாதுன்னு நம்ம சாமியை கும்பிட்டாருன்னா ஒரு சுடுகாட்டுல வெட்டியாவோட வைக்கிற என்ன கும்பிட நினைக்கிறீங்க? இன்னைக்கு எவன்டா சேவன்டா அவன் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப நம்ம நினைப்பு அவங்க நினைப்பா இருக்கா? அவங்க நினைப்பு நம்ம நினைப்பா இருக்கா? அப்ப இருக்கிறது ஏதோ அதை திறம்பட்டு வாழணும். என்ன பொறுத்தவர்களுக்கு கனவுல வரக்கூடிய ஆப்பிள காட்டுல கையில இருக்க நெல்லிக்காய் பெருசுன்னு வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. யார் நீங்க? நீங்க யாரு? கேட்ட நானேயா? இவ்வளவு நேரம் பேசினீங்க, அவ பேசும்போது தெரியலையா? பேசும்போது தெரியுது. அப்ப யார் நீங்க? நீங்க யாரு? கேட்டது நான் சொல்லிருக்கேன், சொன்னது நான் கேட்டேன். சொன்னா மட்டும் போதுமா? நாடகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு என்று நான் கேட்டேன். எப்படி நான் வர்றதுக்கு நீங்க கேள்வி கேக்குறீங்க? கேள்வி கேட்க தெரியுமில்ல? கேள்வி கேட்ட நாட்டு மக்களுக்கு குறிபார்க்கும் தன்மை உண்டு. குறிபார்க்க தன்மை இருக்கட்டும். என்ன குறி பாப்பிய? எல்லா குறியும் பாப்பிய? ஆண் குறியும் பாப்பேன், பெண் குறியும் பாப்பேன். எப்பப்பலாம் பாப்பிய? நோக்க வரமான பாப்பியலோ? சாமி வர்ற நேரம் குறி பாப்பேன். சாமி வந்தா எத்தனை பெருமை இருக்கு? வர்றது சாமியான்னு எப்படி தெரியுது? முத ஏதங்க வருமுன் காப்பது அரசுனால உண்மைதானே. வருமுன்னர் காவதன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும்னார் சொல்லிருக்காங்க. பிள்ளை வேண்டும்னு அரச மரத்தை சுத்துறது அந்த காலம், பிள்ளை வேண்டும்னு அரச சுத்துறது அந்த காலம், பிள்ளை வேணாம்னு அரசு நம்மள சுத்துறது இந்த காலம். உங்க மொத்தம் அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. சுத்தமா பெருமையா இருக்குங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படி பெருமை சேர்த்தாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படி வாழ்க்கை இருக்கு. நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைங்க மொத்தத்துல வேணாம்னு முடிச்சு விட்டாங்க. வீட்டு வாசல்ல பாருங்களே 2 விதமான முறையில வாழ்க்கை வாழ்றாங்க. ஒரு வீட்டு வாசல்ல நல் வரவு அப்படி எழுதி போடக்கூடிய வீடு இருக்கத்தான் செய்யுது. பக்கத்துல நாய்கள் சாக்கிறதை அப்படி எழுதி போடக்கூடிய வீடு இருக்கத்தான் செய்யுது. பக்கத்துல பாருங்க சக்கரை கிடைக்காம சக்கரை வாங்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு கூட்டம், சக்கரையை குறைச்சே திருவின்னு ஓடுறது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம், வேலை கிடைக்காம நாயா அலைகிறது ஒரு கூட்டம், வேலை கிடைச்ச பின்னாலே ஒரு நாயை பிடிச்சிட்டே அலைகிறது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம், மருந்தே உணவு அப்படின்னு வாழ்றது இந்த காலத்து கூட்டம், உணவே மருந்துன்னு வாழ்ந்தது அந்த கால கூட்டம். 10,000 ரூபாய் சம்பளத்துல 8,000 ரூபாய் மிச்சப்படுத்துறது அப்ப, 8,000 ரூபாய் வாங்கிட்டு 7,200 செலவழிக்கிறது இப்ப. மொத்த கணக்கு அப்படி இருக்கு. நீ யாருங்க? நீங்க யாரு? வந்தது நானு. ஐயோ, வந்தாரு வரவேற்பது சுந்தர தமிழகம். அப்படிப்பட்டது வந்தாரு பெருமையை சொல்லியா? நீங்க யாரு நாரு நீ என்ன எப்படி பேச முடியும்? இப்படியே போய்கிட்டு இருந்தா விடிஞ்சு போயிடும். என்ன நடந்துச்சு? இந்த நாள் அப்படித்தான் நானும் உங்களை மாதிரி ஒரு நாரதரும் சந்திச்சு பேசிக்கிட்டு. சரி, என்ன நடந்துச்சு? முன்னாடி 2 பேரும் அண்ணன் தம்பி. ஓஹோ. அண்ணன் பேரு ராமசாமி, சரி, தம்பி பேரு முனியசாமி. நல்லா தானே இருக்கு. மணி ஒரு 3:20 இருக்கும். 3:20க்கு அவங்க அப்பா வீட்டுல இறந்துட்டாராம். ஓஹோ. இறந்தவரா அண்ணன் தம்பி போய் வீட்டுல பேச வேண்டியதானே? ஆமா. கலையரங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து 2 பேரும் சண்டை ஓட்டு. எப்படி
எப்படி பேசுறாங்க? அண்ணன் சொல்றேன் ராமசாமி அப்பாவை எரிக்கத்தாண்டா செய்யணும். எரிக்கணும்ன்றியா? தம்பி சொல்றேன் புதைக்கணும். இவர் புதைக்கணும்ன்றாரு. செத்த மனுஷனை எரிச்சான்னா புதைச்சான். அதானே எரிச்சானே போச்சானே. புதைச்சா பிரச்சனை இல்ல, எரிச்சாத்தான் பிரச்சனை. எரிச்சானே பிரச்சனை. எரிச்சா அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்கா? அட முள்ளு முளைச்சானே முளையா? முளைக்காத பிரச்சனை இல்ல, முளைச்சாத்தான் பிரச்சனை. முளைச்சானே பிரச்சனை. முளைச்சா அந்த புல்ல மாடு திங்குமா திங்காத? மாடு தின்னானே தின்னானுங்க. திங்காத பிரச்சனை இல்ல, திண்டாத்தான் பிரச்சனை. மாடு தின்னானே பிரச்சனை. திண்டா அந்த மாடு சென்னை ஆகுமா ஆகா? மாடு சென்னை ஆனானே ஆடுனேயா? ஆகலண்டா பிரச்சனை இல்ல, ஆனாத்தான் அட பிரச்சனை. ஆனானே பிரச்சனை. ஆனா அந்த மாடு கண்டு போடுமா போடாதா? போட்டானே போடுறானுங்க. போடாட்ட பிரச்சனை இல்ல, போட்டாத்தான் பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? இளங்கொடி ஓடுமா போடாதா? இளங்கொடி போட்டானே போடுறானே.